வணக்கம். டான்செட் 2024 சீட்டா 2024க்கான எக்ஸாம் அப்படின்றது கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர், எம்பிளான் எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை தம்பி தங்கைகளுக்கும் வந்து வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்க நினைச்சதை விட உங்களோட உயரங்கள், உங்களோட மார்க்ஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து வேற ஒரு லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்றத நான் மனதார வந்து வாழ்த்துக்கிறேன். இப்போதைக்கு வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்ச சில சஜஷன்ஸ் அப்படின்றத வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது வந்து என்னன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாம் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றது எப்படின்றதெல்லாம் வந்து நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ யூடியூப் வீடியோஸ் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து பாருங்க. இருக்கக்கூடிய டைம்ல வந்து நீங்க நம்ம காம்ப்ளிகேட்டடா புதுசா எதுவும் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சதை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க, ஃபோக்கஸ்டா இருங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம் அன்னைக்கு வந்து டைமுக்கு போயிருங்க. எந்த ப்ரெஷரையும் வந்து மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்னன்னா பர்சன்டேஜ் பத்தியோ மார்க் பத்தின ஏதோ யோசனையோ வந்து உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக், தெரிஞ்ச ஏரியா, எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேரா போக முடியுமோ அதை மட்டும் வந்து ஃபோக்கஸ்டா இருங்க. அதே மாதிரி ஓவர்லோடு ஏற்றிக்கிட்டு நிறைய வந்து பிரேக் இல்லாம வந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. கரெக்டான டைமுக்கு வந்து தூங்கிடுங்க. கரெக்டான டைமுக்கு வந்து பிரேக் எடுத்துக்கங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு போறதும் வந்து டைமுக்கு வந்து போயிட்டீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கான பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை விட வந்து ஒரு 10% நிச்சயமா வந்து அதிகமா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா இந்த ஃபியூ இயர்ஸா ஒரு 4-5 இயர்ஸா நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னன்னா பெருசா ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் வந்து என்னன்னா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு பொறுமையா அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதனாலேயே வந்து ஒரு 35-40% மார்க் எடுத்துட்டு அதனால பர்சன்டேஜ் 80-85 எடுத்துட்டு நல்ல காலேஜ் போனவங்கலாம் வந்து இருக்காங்க. ஸோ அதனால நிறைய ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்லாம் வந்து ஒரி பண்ண வேண்டாம். நான் கிளாஸுக்கு போகல அல்லது வந்து நான் புக் மெட்டீரியல் இல்லை சும்மா ஜஸ்ட் தான் பார்த்தேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு நீங்க வந்து இன்ஃபீரியாரிட்டியா வந்து யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம போயிட்டு ஃபோக்கஸ்டா வந்து நம்மளால நல்லா எழுத முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு பாசிட்டிவா போங்க. பாசிட்டிவா வந்து அட்டன் பண்ணுங்க. தெரிஞ்சது மட்டும் வந்து அட்டன் பண்ணுங்க. தெரியாததை அட்டன் பண்ணாம வந்து இக்னோர் பண்ணிருங்க. ஏன்னா வந்து என்னன்னா தெரியாத நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அதனால வந்து நெகட்டிவ் மார்க் வந்துடும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரா ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஏன்னா வந்து 5 டாபிக் இருக்குன்னா 5 டாபிக்லயுமே வந்து பாருங்க. ஏதோ 1-2 டாபிக் பார்த்துட்டு அது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால வந்து மற்ற டாபிக்ஸ் வந்து பார்க்காம வந்து விட்டுறாதீங்க. ஸோ எல்லா டாபிக்ஸுமே பாருங்க. எல்லா கொஸ்டின்ஸையுமே வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஃப்ரீயா விட்டுருங்க. வரக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளவு மார்க் அது எல்லாமே வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் அதை பத்தின யோசனை எல்லாமே வந்து எக்ஸாம் முடிய வரைக்கும் வந்து வேண்டாம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயில்டா நிறைய வீடியோக்கள் வந்து போட போறோம். என்னென்ன பர்சன்டேஜ்க்கு என்னென்ன காலேஜ், அதே மாதிரி எந்த காலேஜ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய இன்புட்ஸோட வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து நான் வரேன். இப்போதைக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு நல்ல விதமா வந்து நீங்க நினைச்சதை விட வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதான் வந்து என்னோட ஆசை. அதுக்காகத்தான் வந்து இந்த ஒரு சின்ன வீடியோ அப்படின்றது வந்து ஏன்னா இதுக்கு மேல உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நல்லா பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க, எல்லாம் நல்லதாவே வந்து நடக்கும். நன்றி.